ஒரு பக்கம் நிலநடுக்கம், பெருமழை, புயல்னு அடுத்தடுத்த நேச்சுரல் டிசாஸ்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. குளோபல் வார்மிங்னால பனிக்கட்டிகள் உருகி கடல் நீர் மட்டமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இப்போ ரீசெண்டா பிரிட்டன்ல இருக்க பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முக்கியமான ஆய்வை வெளியிட்டிருக்காங்க. அவங்க சூப்பர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி பூமி எதிர்காலத்துல எப்படி மாறும்னு கால்குலேட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆய்வின்படி இன்னும் 250 மில்லியன் ஆண்டுகள்ல பூமியில இருக்கிற எல்லா கண்டங்களும் ஒன்னா சேர்ந்து பேஞ்சியா அல்டிமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கண்டமா மாறப்போகுதாம். அது மட்டும் இல்லாம இது பூமியோட நடுப்பகுதியில உருவாகுமாம். அதனால வெப்பநிலை ரொம்பவே அதிகமா இருக்குமாம். இது மனிதனும் மற்ற பல விலங்குகளும் உயிர் வாழ முடியாத நிலை. இதற்கான 3 முக்கிய காரணம்: எதிர்காலத்துல சூரியனோட வெப்பம் 2.5% அதிகமாகும், கார்பன் டை ஆக்சைடு உயரும், இது பூமியோட வெப்பநிலையை இன்னும் அதிகமாக்கும், பேஞ்சியா அல்டிமா கண்டம் உருவாகி காற்றோட்டம் மற்றும் கடல் சுழற்சி பாதிக்கப்படும். இது எல்லாமே கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் விஞ்ஞானிகள் இதன் மூலம் ஒரு எச்சரிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. தற்போது மனிதர்கள் ஏற்படுத்தும் சூழலியல் மாற்றங்கள், குறிப்பா கார்பன் வாயு அதிகரிப்பு, பூமியை வேகமா தீவிர சூழ்நிலைக்கு தள்ளுது. சோ இன்னைக்கு நம்ம எடுக்கிற நடவடிக்கைகள் பூமியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.